திரு விஜய் வந்து அவங்கள வந்து ஒரு கொள்கை தலைவர்களில் ஒருவராக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் என்ன கொள்கைகளை வந்து அவங்க எடுத்துக்க போகிறாங்கன்றது சொல்லலை. ஒரு நல்ல தலைவர் வந்து சொன்னாருன்னா ஒரு இளைஞர்களால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த வாழ்க்கை முறையை நல்ல நல்ல பண்புகளை நல்ல பழக்க வழக்கத்தை வந்து கடைபிடிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். திரு விஜய் அவர்களுக்கு அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இவ்வளவு காலம் வந்து நீங்கள் வந்து நல்ல முறையில் நீங்கள் வந்து நல்ல பணம் ஈட்டி இருக்கலாம். இனிமேல் வந்து அது தேவையில்லை. இது வந்து சேவைக்கான காலம். இது ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர், ஒரு புதிதாக ஒரு கட்சி தொடங்கி ஒரு தலைவராக இருக்காரு. அப்போ நிறைய இளைஞர்கள் இந்த கட்சியில் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த இளைஞர்களை வந்து இவர் வந்து ஒரே ஒரு சொல், நான் வந்து இந்த என்னோட தாய்நாட்டுக்கு நான் வந்து போராடினது வந்து இந்த நாடு சுதந்திரம் ஆகணுன்றதுக்காக தான் போராடினே தவிர பின்னாடி இவங்க வந்து எனக்கு வந்து ஓய்வூதியம் கொடுப்பாங்க, சிலை எடுப்பாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக மறுத்துடுறாங்க. அவங்க இதை வந்து நான் வந்து ஒரு அஞ்சலி அம்மாள் அவர்களின் பேத்தியாக நான் சொல்கிறது வந்து இந்த கொள்கையை வந்து முதல் கொள்கையாக அவர் எடுத்துக்கொள்ளலாம் அவங்கக்கிட்ட இருந்து அப்படின்ட்டு. தியாகி அஞ்சலி அம்மாள் அவர்களை கொள்கை தலைவர்களில் ஒருத்தரா விஜய் சொல்லி இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். விஜய்க்கு அஞ்சலி அம்மாள் குடும்பத்தினர் முன்வைக்கிற கோரிக்கை என்ன? திரு விஜய் வந்து அவங்கள வந்து ஒரு கொள்கை தலைவர்களில் ஒருவராக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் என்ன கொள்கைகளை வந்து அவங்க எடுத்துக்க போகிறாங்கன்றது சொல்லலை. இப்போ பெரியாரோட கொள்கை வந்து பெண் விடுதலை, பெண் முன்னேற்றம், இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். அம்பேத்கர்கிட்ட வந்து ஒரு சமூக நீதியை நாங்கள் எடுத்துக்கிறோம். காமராஜர்கிட்ட வந்து ஒரு நேர்மையான அரசியலை, எளிமையான வாழ்க்கையை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேலுநாச்சியார் அவர்கள்கிட்ட வந்து எல்லாரையும் வந்து பாரபட்சம் இல்லாத நடத்தினார், ஒரு நல்ல ஒரு போராளி என்றெல்லாம் சொன்னார். அஞ்சலி அம்மாளை சொல்லும் பொழுது அவங்க வந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு இன்சிடெண்ட், அதாவது அவங்க வந்து கர்ப்பிணியாக வந்து ஜெயிலுக்கு போனாங்க. வெளியில் வந்து அவரோட மகனை ஈன்றெடுத்துக்கிட்டு மறுபடியும் போனார். ஒரு சூப்பர் லேடி ஸ்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு உன்னதமான போராளின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கரெக்டாக அவரோட கொள்கை என்னன்றதை வந்து எனக்கு இதுக்கு தெளிவாக தெரியல. அதாவது அவர் சொன்னது எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து குடும்பத்தினர், நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, காந்திஜி வந்து என்னென்ன சுதந்திர போராட்டத்திற்காக என்னென்ன செயல்பாடுகளை முன்னிறுத்தினாரோ அவங்க அத்தனையிலையும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து அவங்க வந்து கலந்துக்கிட்டது வந்து மது ஒழிப்பு தான். கள்ளுக்கடை முன்னாடி போய் கள்ளுக்கடை மறியல் செஞ்சதில் வந்து நிறைய முறை அவங்க வந்து தடியடி வாங்கியிருக்கிறாங்க, ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. அப்போது அவங்க வந்து அவங்களோட சொந்த வாழ்க்கையிலுமே அதற்கான தாக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா திருமணத்துக்கு பிறகு வந்து அவங்க வந்து தாத்தா வந்து குடிப்பழக்கம் இருந்திருக்கு. ஒரு சிறிய பெண் வந்து ஒரு புது மணப்பெண் வந்து இந்த மாதிரி கஷ்டம்லாம் வந்து மன கஷ்டம் அதிகமாக அடைஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் 1921 வந்து காந்திஜி வந்து கடலூரில் வந்து போட்ட அந்த கூட்டத்தில் காந்திஜியின் பேச்சை கேட்டு தாத்தா அந்த நிமிஷமே வந்து இன்றையிலிருந்து நான் வந்து குடிப்பழக்கத்தை அறவே விட்டுட போகிறேன், நம்ம வந்து வீட்டு நலனை விட நாட்டு நலன் முக்கியம், நாம் 2 பேரும் சேர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படின்லாம் வந்து அவங்க வந்து ஒரு உறுதிமொழியை ஏற்றிருக்கிறாங்க. அப்போது ஒரு நல்ல தலைவர் வந்து சொன்னாருன்னா ஒரு இளைஞர்களால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த வாழ்க்கை முறையை நல்ல நல்ல பண்புகளை நல்ல பழக்க வழக்கத்தை வந்து கடைபிடிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அப்போ நாங்கள் வந்து அவர்கிட்ட வைக்கிறது இதுதான். இன்றைய சமுதாயம் ஒரு ஆசிரியராகவும் நான் பார்க்குறது வந்து நிறைய இளைஞர்கள்ட்ட வந்து மதுவும் போதையுமான பழக்கம் இருக்குது. அப்போது இவர் வந்து ஒரு நல்ல எல்லார்கிட்டையும் வந்து ஒரு நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர், ஒரு புதிதாக ஒரு கட்சி தொடங்கி ஒரு தலைவராக இருக்கார். அப்போ நிறைய இளைஞர்கள் இந்த கட்சியில் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த இளைஞர்களை வந்து இவர் வந்து ஒரே ஒரு சொல் போதும் அப்படிம்பாங்க.
அது மாதிரி ஏதாவது ஒரு சொல்ல இல்லை ஒரு கொள்கை நாம் வந்து நம்மளுடைய இந்த கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் வந்து மது வந்து இப்போ குடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து இவர் இளைஞர்கள் முன்வைத்தால் இந்த சமுதாயம் எதிர்காலத்துக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இதை வந்து நான் வந்து ஒரு அஞ்சலி அம்மாள் அவர்களின் பேத்தியாக நான் சொல்கிறது வந்து இந்த கொள்கையை வந்து முதல் கொள்கையாக அவர் எடுத்துக்கொள்ளலாம் அவங்கக்கிட்ட இருந்து அப்படின்ட்டு. அடுத்து வந்து அவங்க வந்து ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி. இப்போ அரசியல் வந்து தொழிலாக எடுத்துக்கிட்டு வரல, அரசியலை வந்து அவங்க சேவையாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க தொழில்னு பார்த்திங்களா அவங்க வந்து நெசவு தான் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நெசவு மூலம் என்ன வருமானம் வருதோ அதை தான் வந்து குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி அரசியல்ன்றது வந்து அவங்களுக்கு மனசுக்கு பிடித்த ஒரு சேவை. அதனால் அவங்களுக்கு இழப்பும் அதிகம். இப்போ அவங்களோட வீடெல்லாம் விற்று அடமானம் போட்டு விற்றுலாம் வந்து கொடுத்து கட்சியை வந்து கட்சி தொண்டர்கள் எல்லாம் வந்து கவனிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து ஏழெல்லாம் போன பிறகு இவங்களை வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் மற்ற தொண்டர்கள் அதுவும் குறிப்பாக கடலூரை சார்ந்த ராமச்சந்திர ரெட்டியார் என்பவர் வந்து வீட்டை மீட்டு இவர்கள் பெயரில் எழுதினால் கண்டிப்பாக மறுபடியும் இவர் வீட்டை அடமானம் வைத்து விடுவார் என்று கூறி அவர்களுடைய மகன்கள் பெயரில் எழுதினார்கள். அந்த அளவுக்கு இவர் வந்து தன்னலத்தை பார்க்காமல் இருந்த ஒரு அரசியல்வாதி. அவருக்கு அதாவது தியாகிகள் ஓய்வூதியம் கொடுக்கும்போது கூட அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட போய் நேராக போய் நான் இதற்காகலாம் வந்து இந்த தேசத்துக்காக நான் பாடுபடலை, இந்த தேசம் வந்து சுதந்திரம் வரணுன்றதுக்காக தான் நாங்கள்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓய்வூதியம் கண்டிப்பாக தேவையில்லை என்று மறுத்து விடுகிறார். ஆக நான் வந்து திரு விஜய் அவர்களுக்கு அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இவ்வளவு காலம் வந்து நீங்கள் வந்து நல்ல முறையில் நீங்கள் வந்து நல்ல பணம் ஈட்டி இருக்கலாம், இனிமேல் வந்து அது தேவையில்லை, இது வந்து சேவைக்கான காலம் இது. அப்போ நீங்கள் வந்து இந்த மக்களின் முன்னேற்றத்திற்காக இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பாடுபட முடியுமோ அது போல் இருங்க அப்படின்றது தான் எங்களோட ஒரு இன்னொரு வேண்டுகோளாக, கொள்கை சார்ந்த வேண்டுகோளாக நாங்கள் அவருக்கு வைக்கிறோம். அஞ்சலை அம்மாளோட போராட்ட வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். அவங்களுடைய போராட்ட வாழ்க்கையை வந்து 1921 ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு 22 வந்து பெரியார் அவர்கள் வந்து காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்கிறார். அவங்க 2 பேரும் சேர்ந்து கதர் துணியை வந்து எல்லாரும் அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கதர் துணி நெய்து தலையில் வந்து துணிகளை மூட்டையை கட்டிக்கிட்டு 2 பேரும் தெருக்களில் விற்றாங்க. கடலூர்லேயும் விற்றாங்க, சைதாப்பேட்டையிலையும் விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கிறேன். அடுத்து அவர்கள் எடுத்த மிகப்பெரிய போராட்டம் வந்து எதுன்னா 1927 வந்து நீலன் சிலை போராட்டம் தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து கர்னல் நீல் யார் அப்படின்றதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கர்னல் நீல் வந்து வட இந்தியாவில் வந்து அந்த முதல் சுதந்திர போராட்டம்னு பார்க்குறோம் இல்லையா, 1857, அதில் வந்து இந்த மக்களை வந்து ரொம்ப கொடூரமாக நிறைய பேரை கொலை பண்ண ஒரு கர்னல். அப்போது அவருக்கான சிலை வந்து இங்கே சென்னையில் அண்ணா சாலையில் ஸ்பென்சர் பிளாசா எதிர்க்க வைக்கிறாங்க. ஒரு 12 அடி உயரமான ஒரு பெரிய சிலை. அப்போ அந்த செய்தி இவங்களுக்கு வந்த பிறகு 1927 தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து மதுரையில் சோமயாஜுலுவோட தலைமையில், கடலூரில் அஞ்சலை அம்மாள் தலைமையில் ஏற்று நம்ம வந்து அந்த நீலன் சிலையை அகற்றணும் இந்த இடத்த விட்டு. இது வந்து ஒரு சுதந்திர இந்தியாவில் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடாது, ஒரு கொடுங்கோலனோட சிலையை வந்து வச்சு பார்க்குறதுன்றது ஒரு நல்ல விஷயம் இல்லைன்றதை முடிவுக்கு வராங்க. அப்போ இங்கே கடலூரில் இருக்க பெண்கள், கடலூர் சுற்றுப்புறத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு இவங்க வந்து ட்ரெயினில் போய் கூடவே வந்து அவரோட 11 வயது மகள் அம்மா பொண்ணுவையும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க வந்து போராடுறாங்க. சுற்றி எடுத்து நீலன் சிலையை வந்து உடைக்கிறதுக்கான முயற்சியில் எல்லாரும் ஈடுபடுறாங்க. அப்போ வந்து போலீஸார் இவங்களை வந்து கைது செய்து இவங்களை வந்து 1 வருஷம், திருமதி அஞ்சலி அம்மாள் அவர்களை 1 வருஷம் வந்து சென்னையில் வந்து கடுங்காவல் கொடுக்குறாங்க. அவங்களோட மகளை வந்து 11 வயது பெண்ணை வந்து ஒரு 4 வருஷம் வந்து சிறார்கள் சிறையில் வந்து வைக்கிறாங்க.
தாத்தாவை வந்து அதாவது வேறு வேறு இடத்துல வைக்கிறாங்க. எல்லாரையும் ஒன்றா வைக்கணும்லாம் இல்லை, வேறு இடத்துல. தாத்தாவை வந்து 6 மாதம் திருச்சியில் வைக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு பெரிய போராட்டம். அதன் பிறகு இவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு, ராஜாஜி தலைமையில் வந்து அரசாங்கம் வந்த பிறகு அந்த சிலையை வந்து அகற்றுறாங்க. இன்றைக்குமே அந்த ஒரு விரல் உடைஞ்ச நீலன் சிலையை வந்து சென்னை அருங்காட்சியகத்தில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது இவங்க 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறாங்க. உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து சோழவந்தான்ற இடம் கடலூரில், அங்கெல்லாம் வந்து ஈடுபட்டு அங்கேயும் அவங்க வந்து போலீஸாரோட கெடுபடி தடியடி இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு 6 மாத சிறை தண்டனை வேலூரில் கொடுக்குறாங்க. அந்த சிறை தண்டனை அப்போ தான் அவங்க வந்து கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாங்க. அந்த இதில் வந்து அவங்க வந்து ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அந்த நேரம் பேறுகால நேரத்தில் ஒரு 15 நாள் பரோலில் வெளியில் வந்து ஒரு காங்கிரஸ் தொண்டர் அப்போ கூட வீட்டுக்கு வர முடியலையா. அப்போது ஒரு காங்கிரஸ் வேலூர்லேயே இருக்க ஒரு காங்கிரஸ் தொண்டர் வீட்டில் குழந்தைய வந்து பிறந்த பிறகு மறுபடியும் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்குள்ளேயே போகிறாங்க. அப்போது அந்த ஜெயில் வாழ்க்கை வந்து எவ்வளோ கடினமானதுன்னு தெரியும். அதில் வந்து குழந்தைய எப்படி வளர்த்தாங்க, என்ன செஞ்சாங்கன்றது, அந்த தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் அவங்களும் குழந்தையும் ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. இது வந்து 1930, 1931 நடக்குது. அதன் பிறகு வந்து அவங்க வந்து இந்த தனிநபர் சத்தியாகிரகம் 1940 நடக்குது. அதுக்கப்புறம் சுதேசி இயக்கம் 1934 நடக்குது. இதில் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து தீவிரமாக பங்கெடுக்கிறாங்க. ஸோ அந்நிய துணியெல்லாம் வந்து தெருவில் போட்டு எரிக்கிறதுன்றதெல்லாமே அவங்க நடத்துகிறாங்க. 1942 வெள்ளையனே வெளியேறல, மறுபடியும் ஒரு 4 மாதம் சிறை தண்டனை கிடைக்கிது. தடுப்பு காவல் சட்டத்தில் அவங்களுக்கு வந்து 1941 நினைக்கிறேன், அப்போ வந்து ஒரு 18 மாதம் சிறை தண்டனை கிடைக்கிது. அதன் பிறகு இவங்களுக்கு வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஈடுபடுறாங்க. அதன் பிறகுமே வந்து அவர்களுக்கு நீங்கள் வந்து நீ வெளியில் இருந்தால் வந்து போராட்டங்களை தூண்டி விட்டுடுவ, அதனால் நீங்கள் உங்களை உள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 8 மாத ஜெயில் வேலூரில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சுதேசி இயக்கத்தில் அவங்களுக்கு வந்து ஆந்திராவில் இருக்க பெல்லாரியில் போடுறாங்க. பெல்லாரியில் வந்து ஒரு பாழடைஞ்ச கட்டடம் அப்படிம்பாங்க, ஒரு பாழடைஞ்ச கட்டத்தில் தனியாக அவங்கள வந்து போடுறாங்க. அப்போ அங்கே வந்து அவங்க வந்து ரொம்ப கடினமான வேலை, விறகு உடைக்கணும், இது தானியங்களெல்லாம் அரைக்கணும், அந்த மாதிரியான வேலையெல்லாம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஸோ அப்போ கடைசி வரைக்கும் வந்து ஒரு தீவிர போராளியாக தான் இருக்கிறாங்க. அவங்க 2 முறை அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கூட அவங்க சட்டமன்ற உறுப்பினருக்கான முதல் வகுப்பு கன்செஷன் எதுவுமே வந்து அவங்க எடுத்துக்கலை. அவங்க வந்து வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான சலுகைகளும் வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டு 3ஆம் வகுப்பிலேயே மற்ற மக்களுடன் சேர்ந்து தான் அவர்கள் சிறை தண்டனையை அனுபவிக்கின்றார். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த போராளி. அதான் திரு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு உன்னத போராளி அவங்க. அஞ்சலை அம்மாளோட வாரிசுகளில் யாராவது அவங்களோட தியாகிகள் சலுகைகளை பெற்றுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, அதாவது இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருட காலத்திற்கு மேல் வந்து சிறையில் இருந்திருக்காங்க. அதுவும் கடுங்காவலில் தான் இருந்திருக்காங்க. ஒரே சிறையெல்லாம் அப்படிலாம் கிடையாது. கேரளாவில் போடுறாங்க, ஆந்திராவில் போடுறாங்க, சென்னையில், கடலூரில், திருச்சியில், ஸோ எல்லா இடங்கள்லையுமே வந்து இவங்க வந்து சிறையில் இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு சிறை அந்த ஒரு எம்எல்ஏ அப்படின்ற சலுகையெல்லாம் இவங்க வேண்டாம் அப்படின்றாங்க. எனக்கு வேண்டாம், நான் மக்களோட சமமாக வாழ்ந்துக்கிறேன், எனக்குன்னு தனியாக ஒரு சலுகை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு மறுத்துடுறாங்க. அவங்க ஓய்வூதியம் கொடுக்குற காலத்தில் வந்து இவங்களுக்கு வந்து அது வந்து மனதால் அவங்களால ஏற்றுக்க கூட முடியல. அவங்க நேராக பெருந்தலைவர் காமராஜ்கிட்ட போயிட்டு நேராக சொல்லிடுறாங்க, நான் வந்து என்னோட தாய்நாட்டுக்கு நான் வந்து போராடினது வந்து இந்த நாடு சுதந்திரம் ஆகணுன்றதுக்காக தான் போராடினேன் தவிர பின்னாடி இவங்க வந்து எனக்கு வந்து ஓய்வூதியம் கொடுப்பாங்க, சிலை எடுப்பாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக மறுத்துடுறாங்க அவங்க. ஆக ஒரு தியாகி அப்படின்னா முழு தியாகியாக தான் அவங்க இருந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அஞ்சலை அம்மாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது பற்றியும் அவங்களோட சமூக பணிகள் பற்றியும் சொல்லுங்களேன். கண்டிப்பாக. இப்போ நிறைய பேட்டியில் நான் படிக்கிறேன், இல்லை இப்போ சமீபமாக நிறைய செய்திகளில் பார்க்குறேன், அவங்க 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் அது ஒரு தவறான விஷயம்.
1937 கடலூர் தொகுதியில் முதல் முறையாக அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்தது வந்து 1946, இது 2த்துல தான் சுதந்திரம் பெற்ற பிறகு, காந்திஜி இறந்த பிறகு அவங்க வந்து தீவிர அரசியலுக்கு வரவே இல்லை அவங்க. அப்போ இந்த 2 முறை தான் அவங்க வந்து சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது, சட்டமன்றத்தில் பேசும் பொழுதெல்லாம் வந்து அவர்கள் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, விவசாயிகள் பிரச்சனையை முதல்ல முன்னிறுத்துகிறாங்க. இந்த விவசாயிகளுக்கு வந்து அவர்களுக்கான ஊதியம், அவர்களுக்கான அந்த நீர் மேலாண்மையும் பேசுகிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு குளம் வெட்டணும், இந்த இடத்துல வாய்க்கால் அமைக்கணும் அப்படின்றதெல்லாமே அவங்க பேசியிருக்கிறாங்க. அதுக்கான குறிப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் அவங்க முடிச்சிட்டு அவங்க வந்து 1950களில் வந்து அவங்க ஊருக்கு வந்து சமுதாய பணியில் ஈடுபடும் பொழுது, புவனகிரிக்கு அருகில் வந்து நிறைய ஏக்கர் நிலம் வந்து காஞ்சிகிட்டு இருக்கு தண்ணி இல்லாத. அப்போ அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா, மக்களெல்லாம் திரட்டி இவங்களோட பணத்தை போட்டு ஒரு வாய்க்காலை வெட்டி, இன்றளவுமே அந்த வாய்க்கால் வந்து பயன்பாட்டில் இருக்குது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் வந்து நெல் சாகுபடி செய்கிறாங்க. இன்றைக்குமே அதோட பேர் வந்து அஞ்சலை அம்மாள் வாய்க்கால்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அவங்க முன்ன வச்சது வந்து சட்டசபையில் வந்து நெசவாளர் பிரச்சனை. ஏன் நெசவாளர் பிரச்சனை வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து அவங்களோட தொழிலே வந்து நெசவு தான். தாத்தா பாட்டி 2 பேருமே வந்து நல்லா நெசவு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பண்ருட்டிக்கு பக்கத்தில் நடுவீரப்பட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்திருக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி. அப்போ அவங்கள வந்து அந்த போலீஸார்லாம் அவங்கள வந்து தாக்குறாங்க. அப்போ இவங்க போய் கலெக்டர்கிட்ட முறையிடுறாங்க. அரை நிர்வாணத்தில் வந்து ஆண் பெண் பாகுபாடு இல்லாதெல்லாம் வந்து போலீஸார் வந்து துரத்துறாங்க. இப்போ அது உங்கள் வீட்டு பெண்ணாக இருந்தால் நீங்கள் இது மாதிரி செய்வீங்களா அப்படின்னும்போது, இனிமேலுக்கு வந்து அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து போலீஸாரோட கெடுபிடி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து இது பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் அவங்க நேராக பார்த்ததுனால சட்டமன்றத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து நெசவாளர் பிரச்சனை கையில் எடுத்து செய்யணுன்றாங்க. இன்றைக்கி வந்து அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்பட்டிருக்கலாம். பட் அந்த 1940களில் வந்து இதை பற்றி பேசினவங்க அவங்க. அடுத்து அவங்க பேசின மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாணவர்களுக்கு குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் வராங்க, ஆனால் நிறைய குழந்தைங்க ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வறுமை தான் காரணம். அப்போ அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. அப்போது சாப்பாடு கிடச்சிதுன்னா நிறைய குழந்தைங்க வந்து படிப்புக்கு வருவாங்க, படிக்க வருவாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக மதிய உணவு வந்து பள்ளியில் வந்து போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றாங்க. அதன் பிறகு வந்து பெருந்தலைவர் வந்த பிறகு மதிய உணவை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா மதிய உணவு காலை உணவு வரை நீட்டித்திருக்கிறது. ஆனால் அதற்கான முன்னோடி வந்து திருமதி அஞ்சலை அம்மாள் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது எல்லாருக்கும் கல்வி இருக்கணும், எல்லாரும் சமமாக நம்ம பாவிக்கணும், எல்லாருக்கும் நல்ல ஊதியம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க சட்டசபையில் 1940களிலே அவங்க முன் வச்சுருக்காருங்கன்றது வந்து மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நாங்கள் இவர் திரு விஜய் அவர்களுக்குமே தமிழக வெற்றி கழகத்துக்குமே நாங்கள் சொல்கிறது அதுதான். எந்தெந்த மக்கள் பிரச்சனைகளில் இருக்காங்களோ அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது செய்யணும். அதற்கான பிளான் போட்டு அவங்கள வந்து அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கணும் அப்படின்றத தான் நாங்கள் வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறோம். அஞ்சலை அம்மாள் இருந்திருந்தா விஜய் கட்சியில் இணைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? இது வந்து ஒரு நம்ம வந்து கேள்வி கேட்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இருந்திருந்தா சேர்ந்துருப்பாங்களா அப்படின்றதுலாம் தெரியும். ஏன்னா அவங்க 1921 காந்திஜி கடலூர் வந்த அன்றைய தினத்திலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை முறையே மாறியது. அவரை தன்னுடைய ஆதர்ஷ குருவாக மனதில் ஏற்று அவர் முன்னின்று நடத்திய அத்தனை போராட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டவர். தனிநபர் சத்தியாகிரகம் செய்ய வேண்டும் என்று காந்திஜி முடிவெடுத்த பொழுது திருமதி அஞ்சலை அம்மாள் அவர்களை தான் அவர் முன்மொழிகிறார். அஞ்சலை அம்மாள் அவர்கள் தலைமையில் நடக்கட்டும் என்று. அந்த அளவுக்கு அவரும் இவர்கள் மேல் மிகவும் மதிப்பு வைத்திருந்தார். அவருடைய காந்திஜியின் கொள்கைக்காகவே இவர் வாழ்ந்தவர். காந்திஜி இறந்த பிறகு அவரால் அரசியலில் ஈடுபட முடியாத அளவுக்கு காந்திஜியின் பால் அவர் மிகவும் மரியாதை மிக்கவர். அதனால் என்னால் சரியாக சொல்ல முடியவில்லை.